வணக்கம். சென்ற ஒரு காணொளி காட்சியில் தியரி சப்ஜெக்டில் லூப்ரிகேஷன் சிஸ்டத்தில் உள்ள ஒரு சிறிய பகுதியை நாம் பார்த்தோம். அதை கொஞ்சம் விரிவாகவே பார்த்தோம். இந்த ஒரு காணொளி காட்சியில் அந்த லூப்ரிகேஷன் சிஸ்டத்தில் பயன்படுத்தக்கூடிய உயவு பொருள், அதாவது லூப்ரிகண்ட், அதை பற்றி நாம் இந்த ஒரு காணொளி காட்சியில் நாம் பார்க்கவிருக்கின்றோம். இதில் என்னென்ன லூப்ரிகண்டானது பயன்படுத்தப்படுகிறது, எத்தனை வகையான லூப்ரிகண்டானது உபயோகப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். நாம் ஏற்கனவே பார்த்தபடி லூப்ரிகன்ட்ன்றது ஒன்றும் கிடையாது. லூப்ரிகேஷன் சிஸ்டத்தில் உயவூட்டுதலுக்காண்டி பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளுக்கு பெயர் தான் என்னது அப்படின்னா லூப்ரிகண்ட். அதில் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க, டைப்ஸ் ஆஃப் லூப்ரிகன்ட்ஸ் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னா, லூப்ரிகேட்டிங் ஆயில், திரவ நிலையில் இருக்கக்கூடியது லூப்ரிகேட்டிங் ஆயில் என்று பிரிக்கப்படுகிறது. அடுத்து செமி சாலிட் லூப்ரிகண்ட். செமி சாலிடுன்னு திரவமாகவும் இல்லாமல் திடமாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியது செமி சாலிட் லூப்ரிகண்ட் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து சாலிட் லூப்ரிகண்ட். இந்த லூப்ரிகண்ட் திண்மமாகவே திடமாகவே இருக்கக்கூடியது சாலிட் லூப்ரிகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லூப்ரிகேட்டிங் ஆயிலை ஒரு 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று அனிமல் ஆயில், வெஜிடபிள் ஆயில், மினரல் ஆயில், சிந்தட்டிக் ஆயில். அனிமல் ஆயில்னால் வேற ஒன்றும் இல்லை, விலங்குகளில் இருந்து எடுக்கக்கூடியது அனிமல் ஆயில். வெஜிடபிள் ஆயில்ன்றது தாவரங்களில் இருந்து எடுக்கக்கூடியது. மினரல் ஆயில்ன்றது தாது எண்ணெய்ன்னு சொல்கிறது. சிந்தட்டிக் ஆயில்ன்றது செயற்கையாக தயாரிக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் லூப்ரிகேட்டிங் ஆயில் அப்படின்னு சொல்கிறது. அனிமல் ஆயில்ன்றது நாம் அதாவது விலங்குகளினுடைய கொழுப்பிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் என்னது அப்படின்னா அனிமல் ஆயில். இதை இன்ஜினுக்கு ஆரம்ப காலத்தில் வேணால் பயன்படுத்தி பார்த்துருப்பாங்க. ஆனால் அது சூட்டபுளாக இருக்காது. ஏன் அப்படின்னா, ஹீட் அதிகமாகும் பொழுது அது ஆக்சிடைஸ் ஆகி அப்படியே கம்மு மாதிரி ஆயிரும். அப்போ எல்லாமே என்ன செஞ்சிருக்கோம், இன்ஜின் உள்ள பாகங்கள் எல்லாம் பிடித்து கொள்ளும். அதனால் அதை பயன்படுத்த கிடையாது. அடுத்ததாக வெஜிடபிள் ஆயில், அதை பயன்படுத்தி பார்த்துருப்பாங்க. அது தாவரங்களிலிருந்து எடுக்கக்கூடியது. அதாவது சீட்ஸ்னால் என்னது, அதனுடைய கொட்டை, அதாவது பழங்களில் உள்ள கொட்டை, ஃப்ரூட்டு, ட்ரீ, இந்த மாதிரி தாவரங்களில் இருந்து வெஜிடபிள் ஆயிலானது தயாரிக்கப்படுகிறது. இதுலேயும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஹீட் அதிகமாகும் பொழுது ஆக்சிடைஸ் ஆகிரும். ஆக்சிடைஸ்ன்றது வேற ஒன்றும் இல்லை, ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள ஆக்சிஜன் வெளியேறி போகும் பொழுது அது கம்மு மாதிரி என்ன செஞ்சிடும்னா ஆயிரும். ஆனால் ஒரு சில இதில் கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ்டர் ஆயில்னால் வேற ஒன்றும் இல்லை, ஆமணக்கு எண்ணெய்ன்றது தான் கேஸ்டர் ஆயில். இது கொஞ்சம் மற்ற எண்ணெயை, தாவர எண்ணெயை காட்டிலும் கொஞ்சம் திக்காக இருக்கும், விஸ்காசிட்டி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவும் கொஞ்சம் ஷார்ட் டைமில் கம்மு மாதிரி ஆகக்கூடியது தான். அதனால் இதை என்ன செய்வாங்க அப்படின்னா, பழைய காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ரேஸ் காரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேஸ் காரில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ரேஸுக்கு மட்டும்தான் பயன்படுத்திட்டு அடுத்து எல்லாத்தையுமே ரீசேஞ்ச் பண்ணிடுவாங்க. எல்லாத்தையுமே ஆயிலை பூரா எடுத்துட்டு திரும்ப புது ஆயில் தான் ஊற்றுவாங்க. அப்போ அது ஹெவியாக வேகமாக போயிட்டு வரும் பொழுது அதுக்கு அந்த சமயத்தில் மட்டும் தாக்கு பிடிக்கிற மாதிரி உள்ள ஆயிலாக இது இருந்திருக்கின்றது. அதனால் இதுவும் ஆட்டோமொபைலில் நாம் பயன்படுத்துறது கிடையாது. மினரல் ஆயில், தாது எண்ணெய், இதுதான் என்னதுன்னா பூமிக்கு அடியில் இருந்து எடுக்கிறாங்கல்ல, பெட்ரோலியம் ப்ராடக்ட் எடுக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த க்ரூட் ஆயிலை என்ன செய்கிறது அப்படின்னா ரீஃபைனிங் பண்ணுவாங்க. பெரிய பெரிய டிஸ்டிலேஷனில் வச்சு என்ன செய்வாங்கன்னா ரீஃபைன் பண்ணி அதில் இருந்து ஆயில் எடுப்பாங்க. அதாவது அதில் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு வெப்பப்படுத்தும் பொழுது ஒவ்வொரு பொருளாக வரும். பெட்ரோலு, டீசலு அப்படின்னு ஆவியாகும்போது வரும். ஆவியாகாமல் கீழே தங்குறது இந்த மாதிரி ஆயிலு, தார், வேக்ஸு, இந்த மாதிரிலாம் வரும். அதுலேருந்து எடுக்கக்கூடியது தான் என்னதுன்னா மினரல் ஆயில். இது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இதிலேருந்து எடுக்கிறதுனால
பூமிக்கு அடியிலேருந்து எடுக்கிறதுனால அதில் நிறைய கண்டமினன்ட் அப்படின்றது வந்து என்னது அசுத்தங்கள் நிறையா இருக்கும். அந்த அன்வான்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆர் ரிமூவ்டு. அதில் உள்ள தேவையில்லாத ஹைட்ரோ கார்பன்லாம் ரிமூவ் பண்ணி பெறக்கூடியது தான் வந்து என்னதுன்னா மினரல் ஆயில். இதில் ஒரு விஷயம் என்னவென்றால் திக்காக இருக்கும் கொஞ்சம். இந்த ஆயில் வந்து திக்காக இருக்கும். ஏன்னா இந்த வேக்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருக்கும். இதில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இன்ஜினில் ஆயில் சர்க்குலேட் ஆகும் பொழுது இது திக்காக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து என்ன செய்யாது, கொஞ்சம் ஃப்ளோ ஆகிறது வந்து கொஞ்சம் சிரமப்படும். ஃப்ளோ ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ லேட் ஆகிறதுனால நமக்கு ஃபியூல் கன்சப்ஷனில் நமக்கு வந்து அதிகமாகும். ஏன் அப்படின்னா திக்காக இருக்கிறதுனால இன்ஜினுடைய பாகங்கள் வந்து சுழலுவதற்கு அதுக்குள்ளே எப்படி சகதிக்குள்ளே நம்ம காலை விட்டுட்டு எடுத்துகிட்டு வேகமாக ஓட முடியுமா? ஓட முடியாது. அது மாதிரி வந்து கொலன்னு இருக்கிறதுனால என்ன செய்ய முடியாது அப்படின்னா, அதில் இன்ஜின் பாகங்கள் சுழலுவதற்கு கொஞ்சம் சிரமப்படும். அதுக்குன்னே கொஞ்சம் எனர்ஜியை வந்து வேஸ்ட் ஆகிறதுனால நமக்கு ஃபியூல் எனர்ஜி அதிகமாக செலவழியும். ஃபியூல் கன்சப்ஷன் கூடுதலாக இருக்கும். இதனுடைய சிறப்பம்சம்னு பார்க்கும் பொழுது இது பழைய காலத்து வெஹிக்கிளில் நம்ம யூஸ் பண்ணது, அதாவது 2000க்கு முன்னாடி உள்ள வெஹிக்கிள்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயிலாக இருந்துச்சு. இதனுடைய காஸ்ட் வைஸ் பார்க்கும் பொழுது நமக்கு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஆயிலை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஃப்ரீக்வெண்ட்லி ஆயில் சேஞ்சஸ் அப்படின்றது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 5000 கிலோமீட்டருக்கு ஒருக்க என்ன செஞ்சிடணும்னா இந்த ஆயிலை நாம் ரீசேஞ்ச் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா அதனுடைய விஸ்காசிட்டி இழந்திருக்கிறதுனால உள்ள நமக்கு ஊட்டுதலை வந்து செய்யக்கூடியதாக இருக்காது. எனவே அதை ஒரு 5000 கிலோமீட்டருக்கு ஒருக்க ரீசேஞ்ச் பண்ணிடுவாங்க. சும்மா ஒரு குறிப்பு போட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர் வந்து இந்த மினரல் ஆயிலை ஸ்பெசிஃபை பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட்டை செலவை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்றத சும்மா மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, அடுத்து வரக்கூடிய ஆயில் அந்த மாதிரியான ஒரு வகையைச் சேர்ந்தது. அடுத்ததாக சிந்தட்டிக் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்தட்டிக் ஆயில்ன்றது வந்து செயற்கையாக தயாரிக்கக்கூடிய ஒரு ஆயில். செயற்கையான அப்படின்ற மாதிரியான அர்த்தம். இது வந்து எதில் தயாரிக்கிறாங்கன்னா லேபில் தயாரிக்கிறாங்க. இது வந்து பல வேதிப்பொருள்களை பயன்படுத்தி என்ன செய்கிறாங்கன்னா லேபில் தயாரிக்கக்கூடியது தான் சிந்தட்டிக் ஆயில். இப்போ மாடர்ன் கார்கள் எல்லாமே பயன்படுத்தக்கூடியது வந்து இந்த சிந்தட்டிக் ஆயில் தான். நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கெலாம் போனீங்கன்னா இதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இதனுடைய அட்வான்டேஜ் வந்து அதிகமாக இருக்கிறது. இது கிட்டத்தட்ட கொஞ்சம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு தான். அந்த பெட்ரோலியம் ப்ராடக்டில் இருந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு அடிஷ்னலாக ஒரு சில தான் வந்து என்ன செய்கிறாங்க, ரா மெட்டீரியல்ஸை சேர்க்குறாங்க. அதாவது கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு அண்டு மீத்தேன்னு சொல்லி ஒரு சில அடிஷ்னல் விஷயங்களை வந்து என்ன செய்கிறாங்கன்னா சேர்க்குறாங்க. இப்படி சேர்த்து லேபில் வந்து தயாரிக்கக்கூடியது தான் சிந்தட்டிக் ஆயில். இதில் வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து இது அதாவது ஹையஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதோட சிங்க் அல்லது பாஸ்பரஸை வந்து என்ன செய்வாங்கன்னா சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்கும் பொழுது இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் சிறப்பாக இருக்குது. நமக்கு லாங் லைஃபுக்கு வந்து அதாவது நீடித்த உழைப்பு இந்த ஆயிலில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுக்கு பேர் வந்து சிந்தட்டிக் ஆயில். இப்போ மாடர்ன் கார்களெல்லாம் மேக்சிமம் இந்த சிந்தட்டிக் ஆயிலை யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. இதனுடைய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிறப்பம்சங்கள் அப்படின்றத பார்க்கும்போது சிந்தட்டிக் ஆயில்ஸ் கண்டெயின் ஃபியூவர் இம்ப்யூரிட்டிஸ் தென் மினரல் ஆயில் அதாவது என்னென்னா மினரல் ஆயிலை காட்டிலும் அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ்னு அந்த டஸ்ட்டு இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அசுத்தம்னு அர்த்தம். பியூர்னா சுத்தம், இம்ப்யூரிட்டின்னா அசுத்தம் வந்து என்னதுன்னா அதில் இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா லேபில் வச்சு தயாரிக்கிறதுனால. சிந்தட்டிக் ஆயில்ஸ் ஆர் கெமிக்கலி மாடிஃபைடு. அது என்ன செய்கிறாங்கன்னா வேதிப்பொருள்களில் வந்து இவங்க இன்ஜினில் எளிதாக பயன்படுத்துறதுக்கு, அதாவது அந்த இன்ஜினுக்கு ஏற்றபடி அந்த ஆயில் செயல்படுவதற்கு தகுந்த மாதிரி கெமிக்கலி அதை வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க. வேதிப்பொருள்களை சேஞ்ச் பண்ணுறதுனால இது நமக்கு உகந்ததாக இருக்கிறது. அடுத்து சிந்தட்டிக் ஆயில்ஸ் ஆர் மெயின்லி டிசைன்டு ஃபார் ஹை பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின்.
அதாவது அதிக ஹெவி டியூட்டியாக இருக்கிறது, வேகமாக ரேசிங் கார்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடியது. ஏன்னா ஹை பெர்ஃபார்மன்ஸு ரொம்ப அதிகபட்சமாக வேலை செய்யக்கூடிய இன்ஜின்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது ஏற்றதாக இருக்கிறது. அடுத்ததாக அட்வான்டேஜஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஆயில். இதனுடைய நன்மைகள்லாம் என்னன்னு பார்க்கும் பொழுது, நோ ஃப்ரீக்வெண்ட் நீட் ஃபார் ஆயில் சேஞ்ச். அதாவது ஆயிலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்ல, அது வந்து நம்ம மினரல் ஆயிலில் 5000 கிலோமீட்டருக்கு ஒருக்க நம்ம ஆயிலை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து அப்படி தேவை கிடையாது. இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்க, இல்லைன்னா ஒரு சில ஆடுலலாம் பார்ப்பீங்க 15,000 கிலோமீட்டருக்கு ஒருக்க மாற்றினா போதும் அப்படின்ற மாதிரி ஆடெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ இது கொஞ்சம் நீடித்து உழைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹை பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் ஆயில்ஸ். இந்த இன்ஜின் ஆயில் பெர்ஃபார்மன்ஸ்னால் செயல்பாடுன்னு அர்த்தம். அதனுடைய செயல்பாடு அதிகமாக இருக்கிறது. எக்ஸலண்ட் ஃப்ளோ அட் லோ டெம்பரேச்சர். அதாவது லோ டெம்பரேச்சர்ன்றப்ப குளிர்ந்த காலத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பூர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பூர்ன்றது வந்து என்னதுன்னா உறையக்கூடிய நிலை அப்படின்றது. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா லோ டெம்பரேச்சரில் உறையாமல் நல்லா ஃப்ளோ ஆகக்கூடியதாக இந்த ஆயில் இருக்கிறது. ஸ்டேபிள் விஸ்காசிட்டி ஈவன் அட் ஹை டெம்பரேச்சர். அதிகமான டெம்பரேச்சரில் கூட அதனுடைய விஸ்காசிட்டியை இழக்காமல் இருக்கிறது. எந்த ஒரு ஆயிலுமே வந்து என்ன செய்யும் அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாகும்போது அதனுடைய லிக்விடிட்டி ஆகி போயிடும். அது ரொம்ப திரவ நிலையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு கொஸ்டினாக கூட நம்ம வச்சுக்கலாம். விஸ்காசிட்டி வந்து அதாவது ஹீட்டில் வந்து விஸ்காசிட்டியை அந்த ஆயிலானது இழக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த சிந்தட்டிக் ஆயிலை பொறுத்தளவு பார்க்கும் பொழுது ஹை டெம்பரேச்சரில் அதனுடைய விஸ்காசிட்டியை இழக்காமல் இருக்கிறது. லெஸ் ஃபார்மேஷன் ஆஃப் டெபாசிட். அதாவது அதில் வரக்கூடிய டெபாசிட்ன்றது வந்து என்ன வேற ஒன்றும் இல்லை, படிமங்கள். அதில் தூசி, டர்ட்டு, இந்த மாதிரி மெட்டல் பாட்டு இதெல்லாம் வந்து என்னதுன்னா அதில் ஃபார்மேஷன் அதில் அந்த ஆயிலில் நிற்காது. அது அப்படி கீழே என்ன செஞ்சிடும், கீழே தள்ளிடும். லெஸ் வேர் ஆன் பார்ட். இதை பயன்படுத்துறதுனால பாகங்களுடைய தேய்மானம் ரொம்ப குறைக்கப்படுகிறது. ஆப்டிமைஸ்டு ஃபியூல் கன்சப்ஷன். இதனுடைய ஃப்ளோ, இதனுடைய உராய்வை குறைக்கும் தன்மை அதிகமாக இருப்பதனால் நமக்கு ஃபியூல் எனர்ஜினால் ஃபியூல் காஸ்ட், அதாவது ஃபியூல் எரிபொருள் செலவினமானது நமக்கு ஓரளவுக்கு மட்டுப்படுத்தப்படுகிறது. இத்தனை வகையான நன்மைகள் இதில் இருப்பதனால் சிந்தட்டிக் ஆயிலை ஒரு இன்ஜினுக்கு பயன்படுத்தும் பொழுது நமக்கு நன்மையே கிடைக்கின்றது. இதோட மெயின் ட்ராபேக்கு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, கொஞ்சம் மினரல் ஆயிலோடு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சோண்டு கூடுதலான காசாக இருக்கும். இந்த செலவு, அதாவது என்ன அதனுடைய விலை வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இது ஒன்று தான் இதனுடைய ட்ராபேக். மற்றபடி எல்லாமே நமக்கு அட்வான்டேஜஸ் தான் நமக்கு. இதில் குறிப்பு வந்து என்ன அப்படின்னா, எல்லா ஆயிலுமே எல்லா இன்ஜினுக்கும் வந்து சூட் ஆகுன்றது மாதிரி நாம் நினைக்கக்கூடாது. எப்பயுமே வந்து மினரல் ஆயிலோ அல்லது சிந்தட்டிக் ஆயிலோ யூஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய மேனுஃபேக்சர்ஸ், அந்த வண்டியினுடைய மேனுஃபேக்சர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை நல்லா தெளிவாக பார்த்துட்டு தான் அந்த ஆயிலை நாம் யூஸ் பண்ணணும். எல்லா ஆயிலுமே நல்லது தான், ஆனால் அது வந்து எல்லா இன்ஜினுக்குமே ஏற்றதாக இருக்கும்னு நாம் நினைக்கக்கூடாது. ஓனர்ஸ் மேனுவலை நல்லா படித்து மேனுஃபேக்சரர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அந்த ஆயிலை தான் நாம் பயன்படுத்துகிறதா இருக்க வேண்டும். அடுத்ததாக ஆயிலை வந்து எப்படி பிரித்திருக்கிறார்கள், அதனுடைய விஸ்காசிட்டியை வைத்து எப்படி ஆயிலை வந்து பிரிக்கிறாங்க, அதுக்குன்னு ஒரு ரேட்டிங் கொடுக்குறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஆயில்ஸ் ஆர் கிரேடட் அக்கார்டிங் டு தயர் விஸ்காசிட்டி பை எ சீரீஸ் ஆஃப் சொசைட்டி ஆஃப் ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியர்ஸ். இது ரொம்ப முக்கியம். எஸ்ஏஇ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்ஏஇ நம்பரை வச்சு தான் நாம் வந்து ஆயிலையே வந்து நம்ம வாங்க வேண்டியிருக்கும். இந்த ஆயிலில் வந்து விஸ்காசிட்டியை வைத்து ஒரு குறிப்பிட்ட கிரேடாக வந்து என்ன செய்வாங்கன்னா பிரிப்பாங்க.
ஏன்னா நீங்கள் எல்லாமே ஆயில் தான், நீங்கள் தேங்காய் எண்ணெயும் ஆயில் தான், இன்ஜின் ஆயிலும் ஆயில் தான். ஆனால் தேங்காய் எண்ணெயினுடைய விஸ்காசிட்டிக்கும், அதாவது இந்த கெட்டித்தன்மைக்கும் இன்ஜின் ஆயிலுடைய கெட்டித்தன்மைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்படின்றப்ப அந்த ஆயிலுடைய விஸ்காசிட்டியை வைத்து ஒரு ரேட்டிங் பிரிக்கிறாங்க. அது யார் பிரிக்கிறாங்க அப்படின்னா இந்த சொசைட்டி ஆஃப் ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த விஸ்காசிட்டியை வைத்து இந்த ஆயிலை தரம் பிரிக்கிறாங்க. அதுக்கு ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்ஏஇ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம், இந்த எஸ்ஏஇ அப்படின்றது. இந்த எஸ்ஏஇ வச்சு தான் நம்ம வந்து ஆயிலே நாம் வாங்குவோம். அப்போ எஸ்ஏஇ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிடுவோம். எஸ்ஏஇ 4 அப்படின்னு சொல்லி ஒரு ஆயில் இருந்துச்சுன்னா அது வந்து இருக்கிறதுலே லோ விஸ்காசிட்டி, தின்னாக இருக்கும். அந்த இது பாகுத்தன்மையை பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் மாதிரி வந்து என்ன செய்யணும்னா தின்னாக இருக்கும். அதே இது வந்து எஸ்ஏஇ 90 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும். அதனுடைய பாகுத்தன்மை, அதனுடைய கெட்டித்தன்மை வந்து என்ன செய்யும்னா அதிகமாக இருக்கும், ஹை விஸ்காசிட்டியாக இருக்கும். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, இந்த எஸ்ஏஇயில் இந்த நம்பர் கூட அதனுடைய விஸ்காசிட்டி நமக்கு கூடும். அப்போ நம்பர் கூட விஸ்காசிட்டி கூடுன ஆயிலாகத்தான் இருக்கும். ஆரம்ப காலங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஏஇ 30 அப்படின்ற ஒரு ஆயில் தான் வந்து இன்ஜினுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எஸ்ஏஇ 90 அப்படின்ற ஆயில் தான் கியர் பாக்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எஸ்ஏஇ 140 அப்படின்றது வந்து டிஃப்ரென்ஷியல் யூனிட்டுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் வந்து நமக்கு கிரேடு வந்து கூடிக்கொண்டே போகிற மாதிரி இருக்கும், அதனுடைய விஸ்காசிட்டி கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு கொஞ்சம் மாடர்ன் லைஃப்பில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த எஸ்ஏஇ 30 ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம்னே வச்சுக்கோங்க. இந்த எஸ்ஏஇ 30 ஆயில் நம்ம பிளைன் சர்ஃபேஸில் யூஸ் பண்ணும் பொழுது அது அந்த எஸ்ஏஇ 30க்குரிய ஒரு கிரேடில் இருக்கும். அதே வண்டியை நாம் வந்து ஹில் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க, காஷ்மீருக்கே நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ காஷ்மீருக்கு போகும்பொழுது அந்த இன்ஜின் ஆயிலுடைய பாகுத்தன்மையானது, விஸ்காசிட்டியானது அப்படியே என்ன செய்யும்னா 2 மடங்கு கூடிரும். அப்போ எஸ்ஏஇ 30 இருக்கிற ஆயில் வந்து எஸ்ஏஇ 50 மாதிரி மாறிடும். அப்போ ஒரு இன்ஜினுக்கு ஸ்பெசிஃபை பண்ணது வந்து எஸ்ஏஇ 30 தான். அந்த எஸ்ஏஇ 30 லெவலுக்கு தான் வந்து அந்த இன்ஜின் வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஹில் ஸ்டேஷனுக்கு போகும்பொழுது அது எஸ்ஏஇ 50 மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையக்கூடியதாக இருக்கும். அப்போ நமக்கு வந்து நிறையா ஃபியூல் எனர்ஜி வந்து நமக்கு லாஸ் ஆகும். அப்போ இதை கருத்தில் கொண்டு தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அப்போ நம்ம வந்து பிளைன் ரோட்டில் ஓட்டுறதுக்கு ஒரு காரும் ஒரு இன்ஜின் வகையும், ஹில் ஸ்டேஷனில் ஓட்டுறதுக்கு ஒரு இன்ஜின் வகையுமா வச்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியாது. அப்போ ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க, ஆயிலில் வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுறாங்க. அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா W அப்படின்னு சொல்லி ஒன்று சேர்த்துருப்பாங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். 10 எஸ்ஏஇ 10 W40 அப்படின்ற மாதிரியான ஒரு ஆயில். இப்போலாம் அந்த மாதிரி ஆயில் தான் கிடைக்கும். இந்த கேன்லெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா ஆயில் கேன்கள்லேயும் இந்த இதை வந்து என்ன செய்வாங்கன்னா குறிப்பிட்டு இருப்பாங்க. அப்போ எஸ்ஏஇ 10 அப்படின்றது வந்து இந்த W அப்படின்றதுக்கு என்ன பேர் அப்படின்னா வின்டர்னு அர்த்தம். வின்டர்னு என்னது, பனிகாலம் அப்படின்ற மாதிரியான அர்த்தம். குளிர்காலம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அர்த்தம். அப்போ அந்த டபிள்யூன்றது வந்து இந்த எஸ்ஏஇ 10ன்றது வந்து என்னென்னா அந்த வின்டரில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதிலே வந்து எஸ்ஏஇ 40 அப்படின்றது வந்து அதே தான், ஒரே சீரீஸ் தான். இது வந்து என்னதுன்னா ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். அந்த பிளைன் சர்ஃபேஸ்லேயும் நாம் வந்து அந்த வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி இது ஓடிக்கொள்ளும். இது குளிர் வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி இது ஓடிக்கொள்ளும். இது ரெண்டும் சேர்ந்த ஒரு ஆயிலாக இருப்பதனால் இதை பேர் வந்து மல்டிகிரேட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டினா மல்டிகிரேட் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் பயன்படுத்துகிற எல்லாமே வந்து என்னது அப்படின்னா மல்டிகிரேட் ஆயில் தான்.
SAE 5W30, SAE 5W40, SAE 15W40, SAE 10W40. இப்படி இந்த மாதிரியான மேனுஃபேக்சர் என்ன சொல்கிறாங்களோ, என்ன கிரேடு யூஸ் பண்ண சொல்கிறாங்க, SAE கிரேடு என்ன யூஸ் பண்ண சொல்கிறாங்களோ அந்த ஆயிலை நாம் பயன்படுத்தணும். அப்போ பொதுவாக வந்து SAE 5W அப்படின்றதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா வின்டரில் யூஸ் ஆகிக்கணும். அது வின்டர்லேயும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். SAE 40ன்றது வந்து பிளைன் சர்ஃபேஸில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாக்களையும் பயன்படுத்தணும். இப்படி 2 கால சூழ்நிலைக்கும் பயன்படுத்தக்கூடியது மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆயில் தான் வந்து என்னதுன்னா இப்போலாம் நாம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ நீங்கள் திரும்ப ஒருக்க சொல்கிறேன், இந்த விஸ்காசிட்டியை மையமாக வைத்து ஒரு ஆயிலை தரம் பிரிப்பவர் யார் அப்படின்னா இந்த சொசைட்டி ஆஃப் ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியர்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடியதாக இருக்கணும். அதை ஷார்ட் ஃபார்மில் SAE என்பதை கூறுவார்கள். அடுத்ததாக வந்து நம்பர் கூட விஸ்காசிட்டி கூடும். SAE 4 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான். SAE 4 அப்படின்னா லோ விஸ்காசிட்டியாக இருக்கும். SAE 90 அப்படின்றது வந்து அதிகமான விஸ்காசிட்டியாக இருக்கும். அப்படின்றப்ப நம்பர் ஏற ஏற விஸ்காசிட்டியானது நமக்கு கூடுதலாக இருக்கும். இப்போ இந்த ஒரு காணொளி காட்சியை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். இதை விஸ்காசிட்டியை மையப்படுத்தி தான் நான் ஆக்சுவலாக போட்டிருக்குது. ஆனால் நான் இதில் வந்து கன்வென்ஷனல் ஆயில், அதாவது மினரல் ஆயில் இருக்குல்ல, இந்த மினரல் ஆயிலுக்கும் சிந்தட்டிக் ஆயிலுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த காணொளி காட்சியில் காமிப்பாங்க. ஆயில் வந்து எத்தனை டிகிரியில் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட -35 டிகிரியில் இருக்குது. -35 டிகிரி, ஜீரோன்றதே உறையக்கூடியது. ஆனால் இது வந்து -35 டிகிரி ஃபாரன்ஹீட்டு. 0 டிகிரிக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா 0 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு -32 ஃபாரன்ஹீட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ -35 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வந்து எப்படி செயல்படுது அப்படின்ற அதனுடைய விஸ்காசிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத இந்த ஒரு காணொளி காட்சியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. So now let's check out a demonstration. So here we have 4 heavy-duty engine oil samples, all cooled to -35 degrees Fahrenheit. On the left we have used and new conventional 15W40, and on the right we have new and used and in one full oil drain interval of use, synthetic 5W40 oil. Now at this point you may be thinking, wait a minute, this isn't a fair comparison because the synthetic has a lower cold viscosity rating, so of course it will flow faster at low temps. You're absolutely right, however it's not the main purpose of this demonstration. First off, formulating a motor oil for 5W40 rating requires the use of a synthetic base oil, as the synthetic base oil is what gives the oil the lower viscosity rating. And second, and perhaps more important to the viewer, is that you can see the difference in viscosity between the used and new synthetic oil is very minimal, whereas the difference in viscosity between the used and new conventional is very large. So what does this mean for the consumer? What this demonstrates is that towards the end of your engine oil drain interval for your car, if you're using conventional oil, you will have significantly changed the viscosity properties of your oil, meaning less protection. Using synthetic, however, means you'll retain the viscosity properties of the oil for a longer duration, and thus your engine will be better protected towards the end of the oil drain interval. So thank you all for watching, and of course இவ்வாறு யூஸ்டு இன்ஜின் ஆயிலில் இன்னும் ஒழுகவே இல்லை. அடுத்ததாக இந்த இன்ஜின் ஆயிலை ஒரு விதமாக வந்து என்ன செய்கிறாங்கன்னா தரம் பிரிக்கிறாங்க. அது வந்து என்னது அப்படின்னா சர்வீஸ் ரேட்டிங். அது வந்து விஸ்காசிட்டி ரேட்டிங்கில் இது சர்வீஸ் ரேட்டிங். அதாவது ஒரு ஆயிலுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை வைத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆயிலை வந்து தரம் பிரிக்கிறாங்க. அது இன்ஜினில் பயன்படுத்தும் பொழுது அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை வைத்து தரம் பிரித்தல் தான் சர்வீஸ் ரேட்டிங் அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து யார் தரம் பிரிக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட். இவங்க தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த சர்வீஸ், அதாவது அதனுடைய ஆயிலுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு ஒரு தரம் பிரித்தல். இதுக்கு பேர் வந்து API அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்படி ஒரு சில இது இன்னும் அதே மாதிரி யூரோப்பில் ஒன்று இருக்குது, அது நம்ம பார்க்க வேணாம். இந்த 2 மட்டும் நீங்கள் மெயினாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதான் கொஞ்சம் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் எஸ்ஏஇ ஒன்று பார்த்துக்கிறணும், இந்த ஏபிஐ அப்படின்றத பார்த்துக்கிறணும். அப்போ சர்வீஸ் ரேட்டிங்கில் பிரிக்கக்கூடிய ஒரு ஆயில் என்று எடுத்துக்கொண்டால் அது ஏபிஐ, அதாவது அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஏபிஐ ரேட்டிங் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்கை வச்சு தான் நம்ம பிரிக்கிறாங்க. இது ஹை ரேட்டடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹையஸ்ட் ரேட்டடு போகுது அப்படின்னு எகெயின்ஸ்ட் ரஸ்ட்டு, மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் வந்து எதில் எகெயின்ஸ்ட் ரஸ்ட்டு, தேய்மானம் வேர், ஆயில் ஆக்சிஜனேற்றம் அடைகிறது வந்து கம்மியாக இருக்கும், அண்டு திக்கனிங் அட் ஹை டெம்பரேச்சர். அது உயர் வெப்பநிலையில் வந்து அது என்ன செய்யாது, அதனுடைய தன்மை மாறாத நிலையில் இருக்கும், திக்காகவே வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி ரேட்டிங்கில் பிரிக்கிறது தான் வந்து என்னதுன்னா ஏபிஐ. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதில் வந்து போட்டிருக்காங்கல்ல எஸ்ஏஇ 10W13 போட்டிருக்காங்க. இதே இது ஏபிஐ கேடரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ்எல் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது எப்படி கிரேடு பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது எஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஆரம்ப எழுத்து வந்து எஸ்ன்னு வரும். அதுக்கப்புறம் வந்து அல்பபெட்டில் வரக்கூடிய ஏபிசிடிஇ அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் கொடுக்கும். இதில் வந்து எஸ்ன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்பார்க் இக்னேஷன் இன்ஜின். எஸ் அப்படின்னு வருது அப்படின்னாலே அது வந்து எது, ஸ்பார்க் இக்னேஷன் இன்ஜின். ஸ்பார்க் இக்னேஷன் இன்ஜின் என்னது, பெட்ரோல் இன்ஜின். பெட்ரோல் இன்ஜினுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயில் வகையை சேர்ந்தது. அடுத்து செகண்ட் லெட்டர் வந்து என்ன அப்படின்னா அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு பிரிக்கக்கூடியது. எஸ்ஏ அப்படின்றது வந்து ஒரு குறைந்த தரமுள்ள ஒரு ஆயில். அதே இது எஸ்என்னு எடுத்துட்டோம்னா இந்த எஸ்ஏக்கும் எஸ்என்னுக்கும் கம்பேர் பண்ணும் பொழுது இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கிரேடு கூடின ஒரு ஆயில். அப்போ எஸ்ன்றது ஸ்பார்க் இக்னேஷன் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின். அதனுடைய அடுத்த அல்பபெட் வந்து என்னது அப்படின்னா அதனுடைய கிரேடை குறிக்கக்கூடியது, அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ ஏபிசின்னு சொல்லி அந்த அல்பபெட்டு கூட அதனுடைய லெட்டரிங் வந்து கூட அதனுடைய பெர்ஃபார்மன்ஸு கூடக்கூடியதாக இருக்கும். அப்போ ஸ்பார்க் இக்னேஷன் இன்ஜினில் பயன்படுத்தும் போது ஆரம்ப காலங்களில் எஸ்இ அப்படின்றத பயன்படுத்தியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் லெவல் குறைவாக இருந்தது. அடுத்து அதனுடைய கிரேடை கூட்டி 1988, 93, 96லலாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஓரளவுக்கு தரமுள்ள ஆயிலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்எஃப், எஸ்ஜி, எஸ்ஹெச் அப்படின்ற லெவலில் கூட்டியிருக்காங்க. அப்படியே லெட்டரிங் மாறிட்டே வருது பாருங்க. 2000லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சிந்தட்டிக் ஆயிலை வந்து நம்ம கொண்டு வந்துட்டாங்க. எஸ்ஜே, எஸ்எல் 2004லலாம், எஸ்எல், எஸ்எம் 2011லலாம், கரண்ட்லலாம் இப்போ அதாவது 2016லலாம் பார்க்கும் பொழுது எஸ்என்ன்ற ஒரு கிரேடை யூஸ் பண்ணுறாங்க. இது ஏபிஐ கிரேடு. இது பெட்ரோல் இன்ஜினுக்கு யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இதில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா டீசல் இன்ஜினுக்கு தனியாக பிரிக்கிறாங்க. அது வந்து சின்ற ஒரு லெட்டரில் ஆரம்பிக்கும். சி அப்படின்னா கம்ப்ரஷன் இக்னேஷன் இன்ஜின் என்று அர்த்தம். நீங்கள் நல்லா உணர்ந்து பார்க்கணும். ஏபிஐ கிரேடில் வந்து எஸ்ஏ அப்படின்னு ஆரம்பிக்கும். டீசல் இன்ஜின்களுக்கு வந்து என்னது அப்படின்னா சிஏ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். அப்போ சின்றது வந்து டீசல் இன்ஜினுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயில் வகையை சேர்ந்தது. இது அதே போல் தான் இதுலேயும் வந்து அடுத்த ஒரு லெட்டர் ஒன்று வரும், ஏபிசிடிஇன்னு சொல்லி லெட்டர் வரும். அதுக்கு தகுந்த போல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இதில் ஆரம்ப காலங்களில் 1947 இதை குறிப்பிடுறாங்க, 49 குறிப்பிடுறாங்க. 49, 61, 75, 83, 90லலாம் வந்து கிட்டத்தட்ட வந்து சிஇன்ற சீரீஸ் வரைக்கும் வந்திருக்கு. இது பூரா வந்து என்னது அப்சல்யூட் காசஸ் எக்யூப்மெண்ட் ஹார்ம்ன்றது வந்து பாதிப்பு அப்படின்ற மாதிரி, தீங்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம். அப்போ அது வரைக்கும் மினரல் ஆயிலை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்ததாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, CF4. இந்த 4ன்றது வேறு ஒன்றும் கிடையாது,
4 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்னு அர்த்தம். இந்த 4ன்றது வந்து வேற ஒன்றும் கிடையாது, 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படியே வந்து சிஜி எது 1998 வரைக்கும் இந்த மாதிரியான கிரேடு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து அப்படியே CH4 CI4 CJ4 அப்படின்னு 2017 வரைக்கும் என்னதுன்னா கிட்டத்தட்ட CJ4 அப்படின்றது வரைக்கும் மாறி இருக்கு. அப்போ இந்த CAயோட இந்த CJ வந்து கம்பேர் பண்ணும்போது இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கிறனால நமக்கு இன்ஜினுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கிறேன், SAE அப்படின்றது வந்து ஹையஸ்ட், அதாவது விஸ்காசிட்டி ரேட்டிங்கை வைத்து பிரிக்கிறது. சர்வீஸ் ரேட்டிங்கை வைத்து, அதாவது அந்த ஆயிலுடைய இன்ஜினில் பயன்படுத்தும் பொழுது அந்த ஆயிலுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு பயன்படுத்தும் பொழுது அது API அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடுகின்றோம். ஓகே, அதாவது நாம் லூப்ரிகேட்டிங் ஆயிலுடைய வகைகளை பற்றி கொஞ்சம் விளக்கமாகவே நாம் பார்த்திருக்கின்றோம். எனவே இதை நன்றாக கவனித்து புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதே சமயம் இதனுடைய அடுத்த ஒரு காணொளி காட்சி இப்போயே வந்து நமக்கு நேரம் இதில் அதிகப்படியாக பிடித்ததுனால நீங்கள் ரொம்ப நேரம் நடத்தினோம்னா பார்க்க மாட்டேங்கின்றதுக்காண்டி இதனுடைய அடுத்த ஒரு பகுதியாக செமி சாலிட் லூப்ரிகண்ட்டும் சாலிட் லூப்ரிகண்ட்டை பற்றியும் நாம் அடுத்த பார்ட் 3ல் நாம் வந்து பார்ப்போம். அதனால் இதை நல்லா உணர்ந்து கவனித்து படித்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.